இந்த எபிசோட்ல அந்த ஸ்கெலிட்டனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்க, உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கெலிட்டன் ஆக்ஷன்ல கிடைச்சது? விலைய உயர்ந்த ஸ்கெலிட்டனை வந்து நான் அந்த இடத்துல பார்த்து மனசை விட்டு வரதுக்கு மனசு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதோடைய வேல்யூ எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இதை பத்தின அதிகமான விவரத்தை வந்து நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க எங்களுக்கு எஸ்கார்டா வரதுனால மட்டும் தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அதனால இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஸ்டெல்லா கிட்ட டெலிபதி மூலியமா, ஸ்டெல்லா நீ நல்லா தானே இருக்க? டாமா எனக்கு சுத்தமா புரியல. நீ அன்னைக்கு என்ன அடிச்ச மூமெண்ட்ல நான் அப்படியே இறந்துட்டேன்டா. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒரு என் உடம்புடைய ஸ்கெலிட்டன் தானே. இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு டாமா, நீ கவலைப்படுது. நம்ம 2 பேரும் குஜலா இருக்கலாம். நீ என்ன பார்த்து ஒரு ஸ்ட்ராங்கான வேண்டாமா? எவ்வளவு போய் நான் பரிதாபப்படுத்தும் பாரு, என்ன சிறுப்பால் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஆனாவும் ஆரியா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க பி ரேங்குக்கு ப்ரமோட் ஆயிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்ல எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆனாவும் வல்கனும் இவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. நாங்க நல்லபடியா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் கிளம்ப போற வழியில வர நிறைய மான்ஸ்டர்ஸ் சேர்ந்து நம்ம ஆரியாவும் ஸ்டெல்லாவும் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. கூடவே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எந்த மெர்ச்சன்ட்டும் என்னங்க நீங்க கேட்ட பூ வந்து இப்ப பக்கத்துல தான் இது எடுத்துன்னு வந்தேன், ரொம்ப நன்றி. இது லில்லி ஆஃப் வேலி ஆச்சு, ரொம்பவும் பார்க்க அழகா இருக்கு. அப்ப அந்த மெர்ஜென்ட்டும் இது என்னுடைய ஒய்ஃபோடைய ஃபேவரட்டான ஃபிளவர், அவ பேரு எலிசா. அதெல்லாம் என்னுடைய இளமையான காலத்துல நடந்தது. அவளுக்காக அதை பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு அவளை அப்படியே என்ன பண்ணிட்டீங்க, கல்யாணம் தானே மாஸ்டர். இன்னமும் இந்த விஷயத்துல புரிஞ்சுக்காம அப்படி தெளிவா பேசுறாங்க பாரு. ஹீரோமா சொல்ல, சரிங்க இப்ப இந்த டிராகன் ஸ்கெலிட்டனை வச்சு நீங்க என்ன பண்றது ஐடியால இருக்கீங்க? அது என்னன்னா மெர்ச்சன்ட் செக்யூரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேரான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றது ரொம்பவும் வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அதன் வகையில இது ஒரு ரேரான ஐட்டம். இதெல்லாம் அந்த கிரேட் வாருக்காக சமர்ப்பிக்க போறோம். அது என்னுடைய சார்பில். என்னது அந்த வாருக்கா? அப்ப அந்த சாபத்துக்கு முன்னாடி அந்த டீமனும் சொன்ன விஷயத்தை ஹீரோ யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா பவர் திரும்பவும் வந்த உடனே உங்க கதை எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவன் செத்துருப்பான். ஹீரோ அதை யோசிச்சு பாக்குறான். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டிப்பா ஏதோ பெருசா பின்னாடி பிரச்சனை நடக்க போகுது. சரி ஓகே, எல்லாரும் நாளைக்கு கிளம்ப கிளாஸ் ஸ்டோனுக்கு போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நைட் அடிச்சு நீங்க போய் நல்லா தூங்குங்கன்னு சொல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே ஒரு சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோவை கண்முழிச்சு வந்து பாக்குறான். என்னடா இது, இப்படியாப்பட்ட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எப்படி பூமிக்குள்ள வந்து வெளியே வருது? நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரே நைட்ல இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த நைட்ல வெளியே வரும்னு. ஆமா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரியாவும் உன்ன பக்கம் வெளியே வர, யாரும் அதை தொட்டுறாதீங்க. அது நியூ லேப்ரின்த்காக உருவாக்கப்படுறது. லேப்ரின்தா? ஆமா, அதுக்காக உருவாக்கப்படுறதுல இதெல்லாம் முக்கியமானது. நம்ம அதை தொட போயிட்டு இந்த இடத்துல அது உருவாக்கத்துக்கான தடங்களை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம இதை எடுத்து விட்டு வெளியே போகணும்ல. அதுக்கப்புறம் அவங்க கடந்து போகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மாட்டாம அந்த இடத்துல இருந்து கிளம்ப நிறைய குழப்பம் நடந்து அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா கிளம்பி வந்துடுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ பாதுகாப்பா வந்துருமே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திடீர்னு எப்படி அந்த இடத்துல ஒரு லேப்ரின்தா உருவாக்குறது? அப்ப நான் இன்னமும் நிறைய விஷயத்தை இந்த இடத்துல இந்த டேபிள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் போலன்னு ஆரியாவும் சொல்ல, ஹீரோவும் நியூ லேப்ரின்த் இவங்க மட்டும் சான்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ரேரான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்கலாம், ட்ரெஷரும் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு அட்வென்ச்சரோடைய மெயினான ட்ரீமா இருக்கிறது அது மட்டும் தானே. அதுக்கப்புறம் அவருடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவரும் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்துட்டு, சரிங்க நான் சொன்ன இடத்துக்கு நான் கிட்ட வந்தாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்க ஏன் இந்த இடத்துல இருக்கிற டஞ்சனை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது? அதாவது மாயமா திடீர்னு வந்ததுல அந்த இடத்துக்கு சொல்றேன். கண்டிப்பா பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணுங்க. இந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்காக வராது. ஏன்னா இந்த சான்ஸ் விட்டு உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுல. உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா வேணா சொல்லுங்க. என்ன இந்த ஆளு இவ்வளவு நல்லவனா இருக்கான், ரொம்ப நன்றி, வாங்க போலாமா? அவரும் போறதுக்கு முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஏன்னா லேப்ரின்த்ன்றது நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப மோசமானது. அது நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டு யாரும் உயிரோட வர முடியாத லெவலுக்கு கூட ஆகலாம். ஹீரோவும் நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன். இவங்க மேல லயன் கிங் பெஸ்டிங் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். ரொம்ப நன்றி டாமா. இப்ப நான் ரேம்பேஜ் மோட்ல இருக்கிறேன். எவனாச்சும் வந்தா அவனை சட்னியாக்கி சாவினில மொழி எடுக்கிறேன். அப்பெல்லாம் பண்ணதால வாய மூடு பண்ணி வேற வாங்க போய் சண்டை போடுதா இல்லையா? பண்ணலாம். ஆனா அதுக்குன்னு ஓவரா அந்த முழுவர் வேலை வேணாம்பா. அது மட்டும் இல்லாம உனக்கு தெரியுமா வல்கன் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கான். அது எல்லாமே பார்ப்பான். ஸ்டெல்லா நீ வந்து புர் ஓமேஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும். டாமா கூடயும் சேரணும் சொல்ல. எங்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்குன்னு லேடி வல்கன் ஏனையா மாட்டி வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். இது கத்துன்னு அப்பனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை பண்ணுமா? டீம் ஒர்க் பண்ண நான் ரெடிப்பா. ஷோபானியோ லேடி வல்கன் உனக்கு மனசச்சின்னு ஒண்ணு இருக்காடி, என்னையே வச்சு தெரியும்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த லேப்ரின்த்துக்குள்ள திடீர்னு சவுண்ட் எல்லாம் கேட்க, என்னப்பா ட்ரெஷரை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைட் பார்ட்டிகள் வந்து எடுத்துக்கு வரேன். ட்ரெஷரா? உங்களுக்கு ட்ரெஷர் தானே வேணும், இந்த சைடு வாங்கன்னு சொல்ல, வாங்க போய் அதை எடுப்போம் பார்த்துலாம் சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க போனா அந்த இடத்துல எண்டு அடடா தப்பான வழியில வந்துருங்க போலயே. அந்த பார்ட்டிகளும் சரி 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 ஃபீல் பண்ணாதீங்க, இந்த சைடு வாங்கன்னு சொல்ல. எதுக்காக இதுல நம்மள இப்படி குழப்பிட்டு இருக்கு? அப்புறம் பார்த்தா அது மாட்டி விட்டுருக்காங்க ஏன்னு தெரியல. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு குரங்கும் இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு. ஒன்னு மட்டும் கிடையாது, இன்னொன்னு தூரத்துல இருந்து வரேன். இது ஸ்ரீரங்க ஜெயண்ட் ஏப்பு. இது ஒரு ட்ராப் பண்றது நல்லாவே தெரியுது. வாங்க டீம் ஒர்க் பண்ணுவோம். ஹீரோவும் யோசிக்க, வாங்கடா போய் ஜம்சம் பண்ணுவோம் சொல்ல. டீம் ஒர்க் பண்ணி வாங்கடா இன்னைக்கு நீங்க குரங்கு கறிதான்டா அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம செல்ல வந்து திசை திருப்பேன். ஹீரோவும் எக்ஸலண்டான வேலை பாக்குறான். உண்மையிலேயே அவளை பாராட்டணும். அதுக்கப்புறம் அந்த குரங்கு இவங்களை அட்டாக் பண்ண வரேன். இதை பயன்படுத்தி நம்ம ஆரியாவும் ஸ்பீடை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிடுறாங்க. கொண்டுட்டோம் நம்ம ஆரியாவும் பாராட்ட. ஆரியா நான் ஒண்ணும் பண்ணலப்பா, இதெல்லாம் டாமாக்காக தான் பண்ணேன். டாமா தான் வேற லெவலில் பண்ணான். இருந்தாலும் நம்ம டிராப்ல சிக்க வச்சு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சு அந்த பார்ட்டிகள். நீங்க இந்த இடத்த போக போறீங்களா? இன்னும் அந்த இடத்துல தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். யார் இது? ஒழுங்கா வெளியே வா, எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அடடா என்ன பண்றது புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி போன அந்த வரா. இது ஃபேரிஸ் ஆச்சு. ஆரியாவும் ஷாக்காவேன். நான் தான் லில்லி ஹை பிக்ஷியம், நான் வந்து ஃபேரிப்பா ஹை ட்ரையடு. அப்பனா நீங்க பண்ண மொத்த ஸ்டாட்டிக்கும் நாங்க தான் ஆளாவதா? கைகாலட்சம் சும்மா வீட்டுல இருக்க மாட்டீங்க போலியே, தொல்லை கொடுத்து இந்த லேப் இதுல சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கோவத்தோட நம்ம ஸ்டெல்லாவும் கேட்க, ஃபேரிஸ் அப்பமே இந்த காட்டுக்குள்ள தான் வாழ்வாங்க, நம்ம தானே தேவையில்லாம
தேவையில்லாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதனால இந்த ஃபாரஸ்ட் ஒரு லேப்ல இருக்கும்போது நம்ம எப்படி அவங்க கேள்வி கேட்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேரிஸ் எல்லாம் பாக்குறேன். அவங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லில்லி அண்ட் ஃபேரின்னு சொல்ல ஆரியாவை பார்த்து பேசுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தூக்கி பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். கியூட்டா இருக்கும். ஸ்டெல்லாவும் அவனை எனக்கு தாண்டி சொன்னோம், நீங்க 2 பேரும் ஏதி தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா வரா. ஏங்க நீங்க வேணாலும் இந்த இடத்துல விட்டு போயிடுங்க, ஆனா இந்த குட்டி புனி இந்த இடத்துல விட்டு போயிடுங்க ப்ளீஸ், வேணாம். சரியா சொல்றா. இவனுக்காக நான் வேணா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ட்ரெஷரை வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ அதை காமிச்சு விட அவ்வளவுதான். கஷ்டப்படாமல நம்ம ட்ரெஷரை தேடிட்டோம்ல, கவலைப்படாதீங்க, எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணுவோம். நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ண இன்னைக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஷர்ல பார்த்தா ஒரு போர்ஷன் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு ரேர் டைப் தான். கண்டிப்பா ரேஷுக்கு இது நல்லாவே தெரியும். ரொம்ப நன்றி உங்க 2 பேருக்கும். ஏன்பா நீங்க வேணாலும் இன்னும் நிறைய ட்ரெஷரை வந்து எடுக்கலாம், அதுக்கு நாங்க தடங்களே சொல்ல மாட்டோம். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு கீ தேவை. அதுக்கப்புறம் அந்த கீ பார்த்தா அந்த தேன் கூடுக்கு மத்தியில இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. எப்படியாச்சும் அந்த கீ எடுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஷரை நாங்க கொடுப்போம். உங்களால முடியும் டாமா, செல்லா உங்களால முடியும், ஆரியா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தேனீக்கள் எல்லாமே வேற லெவலில் இவங்களை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அதுக்கப்புறம் அவனுடைய ஹவுலிங்க பயன்படுத்த ஆரியா ஒரு பக்கம் அது எல்லாத்தையுமே துண்டு வெட்டி போட்டுறாங்க. இவங்களுடைய டீம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ஃபேரியும் ஆஹா இந்த கியூட் டாமா வந்து சூப்பரா சண்டை போட்டா, ரொம்ப ஸ்ட்ராங். இவன் ஸ்டெல்லா கொடுத்தான். ஆமா நான் தான் பயங்கரமான பொம்பளை தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீ எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுக்க. சரிப்பா இந்த இடத்துல எங்க ட்ரெஷர் இருக்கு? ஏய் இங்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியாதா? அது பாஸ் ரூம்ல இருக்கு. பாஸ் ரூமா? நாளை பாருங்க எத்தனை கதவுகள் இருக்கு. பாஸ் ரூம்ல மட்டும்தான் வேல்யூபிளான ட்ரெஷர் உள்ள அடங்கி இருக்கும். எங்க அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்குது? நாங்க வேணும் உங்களுக்கு காமிக்கிறோம். சரி இப்போ இந்த டவுன் விட்டு லிவிங் ஆயிட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாமா? இந்த இடத்த விட்டு போக போறீங்களா? அவங்களுக்கு புரியவி கொஞ்சம் நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல திரும்ப ரெக்கவர் ஆயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியா அந்த மாஸ்டர் அழிச்சிட்டு ட்ரெஷர் எடுத்துலாம்ல. ஹீரோவும் கண்டிப்பா மாஸ்டரோட டிசிஷன் வேற லெவல் தான், நம்ம குறைய சொல்ல முடியாது அவங்கள. சரிப்பா உங்க விருப்பம் தான். இந்த டவுன் எங்க இருக்கு? ஏன்பா எனக்கு கூட அந்த டவுனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஹியூமன் சொல்லி டவுன் அப்படின்னு இவங்க 2 பேரும் இன்னொரு பக்கம் கேட்க அதுக்கப்புறம் ஆரியாவும் இவங்க 2 பேரும் டவுனுக்கு கூட்டு வர. ஏய் பார்க்கவே சூப்பரா இருக்கு, இதுதான் டவுனா? காட்டுல இருக்க வேற இங்கெல்லாம் பில்டிங்ல வேற லெவலா இருக்குது, வெளியே நம்ம வந்துட்டோம்ல, கேர்ஃபுல்லா இருங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே வாங்க இந்த இடத்துல இருந்து போய் பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் திட்டாங்க, ஃபேரிஸா இருக்கிற உங்களுக்கு பொறுப்பு வேணாவா, என்ன சொல்லணும் அது மட்டும் செய்யுங்க. இப்பதான் முதல் முறையா டவுனுக்குள்ள வரீங்க, உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா எங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அப்புறமா நல்லா புரிஞ்சுது. சரி டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க இந்த இடத்துல இருந்து ரைஸியோடைய டவுனை செக் பண்ணுவோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. அடுத்த நிமிஷமா பார்த்தா அந்த இடத்துல போயிட்டு காடியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் சொன்ன திரும்பி பார்த்தா அதே வேலை பார்த்துட்டு இருக்கு. எங்களை விட்டு போகாதான் தோணுது. ஹியூமன் ஃபுட் மேல வேலை வளர்க்குது. அப்படியா கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஸ்டெல்லாம் மாட்டி போடுவாரு. ஏங்க இவ்வளவு சாப்பிட்டீங்க, கண்டிப்பா பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கடைக்காரர் ஒரு பக்கம் கேட்கிறாரு. பே பண்ணுமா? என்னது பே பண்ணுமா? அப்படிலாம் நீங்க கேள்விப்படுது இல்லையா உங்க ஊர்ல? கூகுள் பே, போன் பே, நெட் பேங்கிங் இதெல்லாம் ஒன்று அனுப்பிச்சு விடுங்க, இல்லைன்னா இதை எடுத்து விட்டு நகர முடியாது. மனுஷனுக்கு நாங்க பே பண்ணிடுறோம். அடுத்த இது சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய செலவு வச்சுட்டோம் போலியே, பரவாயில்ல நல்லா சாப்பிடுங்க சொல்லிட்டு ஆரியாவை அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அப்படியா எல்லா ஒன்று பக்கம் போறாமையா இருக்கு, நமக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ட்ரெஷரை வந்து நம்ம ரைஸ் இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவர் அதை பார்த்துட்டு இது நம்பவே முடியல, இது டாப் ஆஃப் தி ட்ரூத் அப்படின்னு என்ன, இது என்ன பண்ணணும்னா ஒருத்தர்கிட்ட நம்ம உண்மையாவோ வேற எதனா டீட்டெயிலையோ வர வைக்கிறதுக்காக அவருடைய வாயில வந்து இதை நம்ம ஊத்துறது மூலியமா கொஞ்ச நேரத்திலேயே இதோடைய போர்ஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சு அவங்களும் லொடலோடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா லேப்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, இருந்தாலும் இவ்வளவு அமைதியான முறையில் நீங்க இவ்வளவு சீக்கிரமா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வரேன். ஐயா எப்படி அந்த ட்ரெஷர் நல்லா ரைஸ் ஏதோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னது 2 ஃபேரிஸா, எவ்வளவு தெரிஞ்சு எப்படி பண்ணிருப்பீங்க, ஓடி வராதீங்க என்ன விட்டு அப்படின்னு செல்லாம கேட்க. உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன் வெளியவே எனக்காக வெயிட் பண்ணிருக்கலாம்ல. மிஸ்டர் ரைஸரும் பார்த்து ரொம்ப ஷாக்ல அதிகம் தெரியல இருக்க. ஆரியாவும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க கேட்க. என்ன மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் நான் ஃபேரிஸை பார்த்தது இல்லை, அது கொஞ்சம் முக்கியமான விஷயம்னால அவங்களை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சிட்டேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஹாட் எல்லாம் சூப்பரா இருக்கு, சாமியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளியல தான் குளிங்கப்பா, சோப்பு போட்டு குளிங்க, அப்பதான் நல்ல வளவலன்னு கொலகொலன்னு உடம்பு ஃப்ரேக்கு. இதுதான் குளியல்ன்றது முறைனால அவ சோப்புன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஷாக்க வரா. ஹீரோவும் இதுதான் முறை போல பாத்துன்றது இவளுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கூத்து நடக்குது. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல காமெடி என்னடா, ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏடி குளிக்க வந்த இடத்துல என்னடி பண்ணிட்டீங்க வேலை, இதெல்லாம் உங்க கூட சேர்ந்து நான் வேலை பார்க்குற மாதிரி என் போது செருப்பாடின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குளியல முடிச்சுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துருக்கும் போது ஆரியாவும் டாமா இன்னைக்கு நல்லா வேலை பண்ண, நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டியா, என் தலையேத்து வாழ்க்கை மாட்டி விடுறதுனால உங்க கூட சேர்ந்தெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது, மாத்த நீங்களும் வர ரொம்ப ஓவா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மனதில் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இவனை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் என்கிட்ட ஒப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவை அவனை வாங்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. டாமா நல்லா தானே இருக்குன்னு சொல்லி அவ ஹீரோ மோந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்ன பக்கம் வல்கன் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அடடா நான் ரொம்ப லேட் பண்ணி சொல்லிட்டு போகும்போதே பார்த்தா அவங்க போற இடம் ஒரு சுடுகாடு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஸ்கெலிட்டன் வந்து பூமியில இருந்து எழுச்சி வருது அட்டாக் பண்ண. அது ஈஸியா அழிச்சு போட. அதுக்கப்புறம் அது அந்த இடத்துக்கு காத்தோட காத்த காரியாவும் ஒரு மனித அடிக்கிற சவுண்ட் கிட்ட அவங்களுக்கு திரும்பி பார்க்க யார் அதுன்னு கேட்க. அடடா யாருமே இல்லையே, யாரா இருக்கும் பார்த்தா காலுக்கு கீழே நம்ம ரைசி அவங்களுடைய ஃபியான்ஸுக்கு பிடிச்ச அந்த பூ வந்து அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அந்த லேப்லத்துக்கு திரும்பி ஆரியாவும் வர அந்த சாவியை பயன்படுத்தி அந்த பாஸ் ரூமுக்கான டோரை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்பா இதுதான் பாஸ் ரூம், குட் லக் எல்லாருக்கும், நாங்க இந்த இடத்துல வெளியே வெயிட் பண்றோம், நீங்க போயிட்டு வாங்க, கவலைப்படாதீங்க, என்னுடைய ரேம்பேஜ் மூட பயன்படுத்தி எல்லாத்தையும் தம்சம் மட்டும் வெளியே வரேன். ஆமா சரி நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு காட்டுக்குள்ள இருந்து இப்ப ஃப்ரேயாவையும் லில்லியை நோக்கி யாரோ ஒருத்தங்க வராங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற மாந்தச காமிக்க ஒரு வீரன் டோரண்ட் டாரக்கே தான் இருக்குது. அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே என்னோட பக்கம் ஸ்டெல்லாவும் தடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு தெரிந்து எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க போய் எதிர்க்க போக டீம்
அவருக்கு முக்கியம் பிக்கலே விட்டுறாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒர்க் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்க ஆர்யா இன்னொரு பக்கம் போகும்போது அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க மாஸ்டர் அப்படின்னு போட்ட அடுத்த ஸ்டெல்லாவும் அந்த இடத்துல வந்து அவளுக்கு ஒரு கவசமா செயல்பட செல்லா மொட்டாதரமா என் பேரை கூப்பிட்டு நின்று கிடைக்காது கம்முனாடி இன்னத்துல ஓடுறி அட்டாக் பண்ணதை ஒரு பின்னாடி வச்சிருக்கேன் இந்த சைடு வாடா கம்முனாடி வாடா ஒண்ணு வேற கடப்பா பண்ணிடுறேன் டீம் ஒர்க் இதுகிட்ட வேலை செய்யுமா வேலை செய்யதான் டாமா நீ கவலைப்படாதா நான் இதை சமாளிக்கிறேன் நீங்க சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க அப்புறம் பார்த்தா ஸ்டெல்லா உண்மையிலே வேற லெவல் தான் ஒத்த கையில சமாளிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி அதுல ஃபிளேம் ஹவுலிங் பயன்படுத்தேன் அது ஒட்டை இப்போ மாஸ்டரா இருக்கிறதுனால நெருப்பு பயன்படுத்தின அடுத்த நிமிஷமே அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு போட்டு கதற ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ஆரியாவும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க ஹீரோவும் தன்னுடைய டென்டகல்ஸை பயன்படுத்தி அதை பிடிச்சி வைக்க முழு வேகத்துல போயிட்டு அந்த பாஸ் மாஸ்டர் கழுத்து அறுத்து விடுறாங்க அதோட அது அந்த இதுல காலி ஆயிடுது உண்மையிலே வேற லெவல் மாஸ்டர் நீங்க கும்பலா சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி சாதிட்டோம்ல நான் தான் முக்கிய மேல் பண்ணேன் மொத்த கையால பாக வெளி மாதிரி சமாளிச்சு பாத்தியா அது என்னமோ உண்மைதான்ப்பா அதுக்கப்புறம் அதை கொண்டதோடைய விளைவா இவங்களுக்கு பரிசா அந்த இடத்துல ட்ரெஷர் கிடைக்குது என்ன இது ஸ்க்ரோலா இருக்கு இதுல மேஜிக் சைட்ஸும் அப்புறம் ஸ்கில்ஸ் உடைய சீல் இருக்கு இதுல ஏஷியன் டைப் உடைய லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் அது ஜொலிச்சு அதுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே மொத்தமா ஆரியாவோட பாடி மேல அப்சர்வ் ஆகுது பார்த்தா அவங்களுக்கு பயங்கர லெவலான ஸ்கில் கிடைச்சிருக்கு எனக்கு ஹோலி ஸ்கில் கிடைச்சிருக்குப்பா ஏஷியன் டைப் உடைய இதுதான் ஸ்கேரடஸ் பிளேட் ஹோலி மேஜிக்கா இதெல்லாம் பழங்காலத்தை சேர்ந்ததாச்சு அவ்வளவுதான் என்னுடைய மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸை கொண்டுட்டு பிறகு இவங்களும் வெளியே வந்ததுல லிலி ஃப்ரே எங்க இருக்குங்க நாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லாத பார்த்து எங்க போயிட்டான்னு சொல்ற இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கேன் ஏதோ மட்டும் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி போறான் அவன் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆவேன் லிலிக்கும் ஃப்ரேக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு அவங்க அதிர்ச்சியில இருக்க இன்னொரு பக்கம் இந்த ராய்ஸ்ன்ற ஆள் வந்து கையில அவங்க கிட்ட மணி இருக்கு இவன் வந்தாலும் நம்ம வல்கனுக்கு மேல அந்த ஸ்கெலிட்டனை ஏவி விட்டோம் போல இப்போ அவனுடைய ஒய்ஃபோடைய போட்டோவை பார்த்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு லீசா அப்படின்னு அவரும் சொல்ல அதோட இந்த இதுல இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருந்திருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் பண்ணாம பொறுமையா பார்த்துப்பீங்க நம்புறேன் பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன் ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிட்டு வருது என் சைட்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா போடுறேன் சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்